12ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவ மாணவிகளின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் பொதுத் தேர்வு தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகை மாவட்டத்தில் 71 பள்ளிகளைச் சேர்ந்த 7071 மாணவ மாணவிகள் 33 தேர்வு மையங்களில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதினர். நாகப்பட்டினத்தில் உள்ள நடராஜன் தமயந்தி மேல்நிலைப் பள்ளியில் பரீட்சை நடைபெற்ற இடங்களை தமிழக பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பழனிசாமி மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஜானிடாம் வர்கீஸ் உள்ளிட்டோர் அம்மையங்களில் பார்வையிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் கூறிய மாவட்ட ஆட்சியர் ஜானிடாம் வர்கீஸ், மாணவ மாணவிகள் எந்தவித குழப்பமும் இன்றி தேர்வு எழுதுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் விரிவாக செய்யப்பட்டுள்ளதாகவும், மேலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முறைகேடுகளை தடுக்கும் விதமாக அனைத்து மையங்களுக்கும் சென்று சோதனை மற்றும் கண்காணிப்பு பணியை மேற்கொள்ள 88 பறக்கும் படை அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்வில் முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். மாவட்டத்தில் 12வது ஸ்டாண்டர்ட் பொதுத் தேர்வு இன்றைக்கி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 33 சென்டர்களில் இந்த எக்ஸாம்ஸ் நடைபெற உள்ளது. 19 பணியாளர்கள் இதுக்காக தயார் நிலையில் அவரோட வேலையை செஞ்சு இது சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறது. நமக்கு எல்லாமே சேர்த்து ஸ்டாட்டிக் பறக்கும்படை என்றது 72, ஃப்ளையிங் ஸ்குவாட் 16 நம்ம மாவட்டத்தில் இதுக்குண்டான மேல் ப்ராக்டிசஸ் இஷ்யூஸ் நடக்கக்கூடாது என்ற முறையில் அவர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இது மட்டும் இல்லை, எல்லா டீச்சர்ஸ்க்கும் ட்ரைனிங், சென்டர்ஸ்க்கு ட்ரைனிங், நம்ம ஸ்டேட் லெவல்லேருந்து நம்ம மானிட்டரிங் ஆஃபீஸர் அவர்கள் வந்திருக்காங்க. எல்லா விஷயங்களும் கண்காணித்து கொண்டு இருக்கிறது. ஆப்சன்டீஸ் எத்தனை பேர் இருக்காங்க என்ற இதுவும் காமிச்சு எந்த காரணத்தால் என்றது அந்தந்த டீச்சர்ஸ்க்கும் நம்ம எந்த காரணத்தால் ஸ்டூடெண்ட்ஸ் எழுத வரலை என்றது கேட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லை, போதுமான வசதிகள், தண்ணி வசதி, கரண்ட் வசதி, அங்கே ஸ்டாஃபுக்கு உண்டான வசதிகள், இதெல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கா என்றதும் பார்த்துட்டு இருக்கோம். என்ன இஷ்யூஸ் வந்தாலும் நம்ம ஹெல்ப்லைன் ஒரு நம்பர் கொடுத்துருக்கு. அந்த ஹெல்ப்லைன் நம்பரிலும் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ இஷ்யூ இருந்தால் நீங்கள் அதில் தொடர்பு கொள்ளலாம் என்றதும் கேட்டுக்கொள்கிறேன்.